வணக்கம், இது உங்கள் தேஜஸ் அகாடமி. இன்றைக்கி தமிழ் இலக்கணத்தில் வினையெச்சம்னு என்னென்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு வினையெச்சம்னா வினை கூட்டல் எச்சம். என்னென்னா ஒரு செயல் கம்ப்ளீட் ஆகாமல் பெண்டிங்லேயே இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்படின்ற பட்சத்தில் இங்கே பாருங்கள், ஓடி நின்றான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓடி அப்படின்னா ஒரு வெர்பு, ஓடுதல்ன்றது ஒரு செயல், நிற்கிறது நின்றான் அதில் நிற்கிறது அப்படின்ற செயல். இப்போ வினையெச்சத்தில் எப்போவுமே ரெண்டு செயல் வரும். ஃபஸ்ட்டு இருக்கிற சொல் ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், ஓடி நின்றான்னு சொன்னேன்னா ஓடினான் அப்படின்னு வரணும் முதல் வார்த்தை. ஆனால் ஓடி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி அப்படின்னு வருது, அது கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குது, இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ அப்போ ஓடி நின்றான் ரெண்டாவது சென்டென்ஸ் தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. அப்போது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகாமல் ரெண்டாவது சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகி இருந்துச்சுன்னா, ஒரு ரெண்டு சொல் இருக்கும், அதில் முதல் சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகி ரெண்டாவது சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகாமல் இருந்துச்சுன்னா அது வினையெச்சமாக இருக்கும். ஓடி நின்றான், கேட்டு மகிழ்ந்தான், கேட்டு மகிழ்ந்தான், கேட்டான் மகிழ்ந்தான் வரும். ஆனால் கேட்டு மகிழ்ந்தான்